விதியை யாராலங்க வெல்ல முடியும்? நீங்களோ நானோ நினச்சா வெல்ல முடியுமா? முடியாதுங்க. இறைவனே ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கிளி ஒன்று மரத்தில் உட்காந்துருந்தது. அது சந்தோஷமாக தாங்க உட்காந்துருந்தது. ஏன்னா அது அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுது. சந்தோஷமாக உட்காந்துருக்கும்போது பார்த்தா அந்த பக்கம் போன யம தர்மராஜா சடன் பிரேக் போட்ட மாதிரி நின்று அந்த கிளியை ஆச்சரியத்தோட 2 கண்ணு விரிய பார்த்தாரு. இந்த கிளிக்கு இப்போ தான் பயம் வந்துடுச்சு. உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா அது, யம தர்மராஜா நம்மள நின்று ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்படின்னு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுது. அந்த பக்கம் வந்த விஷ்ணுவோட வாகனம் கருடன் அந்த கிளிக்கிட்ட போயிட்டு, எதுக்காக அழற அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு பயமாக இருக்குது. பயப்படுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்பா இருக்குப்பா, இப்போ தான் யம தர்மராஜா என்னை பார்த்து அதிர்ச்சி ஆகி போயிருக்காரு. அப்படின்னா என்னை கொல்ல போகிறாருந்துன்னு அர்த்தம். ஓ அப்படியா? யமனோட பார்வையில் நீ பட்டுட்டியா? நான் உன்னை காப்பாற்றுறேன். நான் யாருன்னு தெரியும்ல, மகாவிஷ்ணுவோட வாகனம். நான் நினச்சா உன் விதியையே மாற்ற அப்படின்னு சொல்லிச்சு. கிளியும் அதை நினச்சி சந்தோஷமாயிடுச்சு. இந்த கருடன் என்ன பண்ணிச்சு, இந்த கிளியை தூக்கிட்டு அப்படியே உயர பறந்தது. உயர ரொம்ப உயரம் மலை உச்சியில் இருக்க ஒரு குகைக்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சிருச்சு. இந்த இடத்த யாரால் கண்டுபிடிக்க முடியும்? பாத்தியா, உன்னுடைய இறப்பை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சிரிச்சிட்டு ஜாகிரதையாக இருந்துக்கோ அப்படின்ட்டு வெளியில் வந்துருச்சு. வந்தது சும்மா இருந்திருக்கலாம். நேராக போயிட்டு யம தர்மராஜா முன்னாடி போய் நின்றுட்டு, இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அதிகாரத்தோடு கேட்டுச்சு. எதைப்பா சொல்கிற? என்னால் எதை செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன். இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தீங்கல்ல, வரும்போது அந்த கிளியை எதுக்கு அப்படி பயமுறுத்தி பார்க்க வச்சிங்க? எந்த கிளியை? நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் மக்களை பார்க்குறேன். நீ எதை சொல்கிற? இங்கே ஒரு கிளி உட்காந்துருந்தது அதை. ஓ அதுவா? அது கதையே வேறப்பா. ஏன் கொல்ல போகிறீங்களா? இல்லைப்பா, உனக்கு விதியே தெரியாது. அந்த கிளியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிளியை பார்த்து உங்களுக்கு ஏன் ஆச்சரியம்? அது இன்றைக்கி கிட்டத்தட்ட ரொம்ப உயரமான மலை மேலே ஒரு சின்ன குகையில் இருக்கணும். அங்கே வாழற ஒரு பாம்பு அதை கடித்து சாப்பிடணும். இது அதோட விதி. ஆனால் இது எப்படா இங்கே உட்காந்துருக்கு? இது என்னால் எப்படி அவ்வளோ உயரம் போக முடியும்? இந்த அதிர்ச்சி எனக்கு ஒரு பக்கம் இருந்ததுனால தான் ஆச்சரியமாக பார்த்தேன். ஓ அப்படியா? அப்படின்னும்போது தான் பயம் வந்துச்சு. ஏன்னா இது கொண்டு போய் வச்சது அந்த மலை மேலே இல்லை. இப்போ அந்த குருவி இறந்து போச்சு. விதியை யாராலங்க மாற்ற முடியும்?